Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான தயிர் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. 2 கப் அரிசி எடுத்து நல்லா குழைவா வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூனால இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தயிர் சாதத்துக்கு எப்பவுமே சாதம் நல்லா குழைவா இருந்தால் தான் ரொம்பவே நல்லா இருக்கும். சாதத்தை நல்லாவே மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தயிர் சாதம் செஞ்ச உடனே சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்துக்கோங்க. காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்றதா இருந்துச்சு அப்படின்னா புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்போதான் தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துடலாம். பாலை மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 கப் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் தாளித்து சேர்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம தயிர் சாதத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, ரொம்பவே சுவையான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.